இன்னைக்கு நான் உங்களுக்கு புதுசா ஒரு கதை சொல்லலாம்னு ஒரு கதை யோசிச்சுட்டு வந்தேன். அந்த கதையில உங்களுக்கு என்ன அர்த்தம் புரியுதுன்னு எனக்கு கடைசியில நீங்க சொல்லணும். அப்படியே ஆண்டி சொல்லுங்க, அந்த கதைக்கு என்ன புரியுதுன்னு நாங்களும் உங்களுக்கு சொல்றோம். அம்மாமா சொல்லுங்கம்மா சீக்கிரம். ஒரு கிராமத்துல குட்டி அணில் ஒன்று அவங்க அம்மா அப்பா கூட இருந்துச்சாமா. அந்த அணில் பேரு அழகான பேராமா. அந்த அணிலுக்கு லக்கின்னு பேராமா. அந்த அணில் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாட போச்சாமா. அதாவது உங்களை மாதிரி நண்பர்களோட அதுவும் கூட்டமா விளையாட போச்சாமா. அங்க மாம்பழம் பலாப்பழம்னு ஒவ்வொரு மரத்துலயும் ஒவ்வொரு பழங்கள் பார்த்துச்சாமா. அணிலுக்கும் அது நண்பர்களுக்கும் அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருந்ததாமா. அப்போ அணில் என்ன பண்ணுச்சாமா, ஃப்ரெண்ட்ஸுகளோட போன அணில் அந்த பழத்தை ஏறி புடுங்கலான்னு போச்சாமா. அம்மா அது பேர் லக்கின்னு தானே சொன்னீங்க, அப்புறம் என்ன அணில் அணில் சொல்லுங்க, லக்கின்னு சொல்லுங்கம்மா. அடடா ஆமா, இதுல இருந்து கதை நீங்க நல்லா கவனிக்கிறீங்கன்னு தெரியுது. சரி சொல்றேன். லக்கி நண்பர்களோட அந்த மரத்துக்கிட்ட போச்சாமா. ஆனா நண்பர்கள் எல்லாம் பயந்துட்டு கீழே நின்னுட்டாங்களாமா. லக்கி மேலே ஏறி போய் நான் பழத்தை பிடிங்கி போறேன், நீங்க எல்லாம் பறிச்சு போட்ட பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லிச்சாமா. லக்கி வேக வேகமா அவசரத்துல ஏறிச்சாமா. டபாலு மரக்கிளை உடஞ்சி லக்கி டம்னு கீழே வந்துச்சான். அச்சச்சோ, அப்ப என்னமாச்சு? சொல்ற கேளுங்க. லக்கி கீழே விழுந்த உடனே அழுதுட்டே இருந்ததாமா. அப்புறம் நண்பர்கள் எல்லாம் கொண்டு வந்து லக்கி அவங்க அம்மா அப்பா விட்டாங்களாமா. லக்கியோட அம்மா அப்பா பதறி போய் என்னாச்சு லக்கின்னு கேட்டாங்களாம். லக்கியும் அழுதுட்டே அங்க நடந்ததெல்லாம் சொல்லிச்சாமா. பாவம் லக்கி. அப்ப அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்களா, எப்பவுமே எதுலையுமே பொறுமை வேணும் லக்கி, எதை சொன்னாலும் நீ காதுலயே வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு லக்கியை சொல்லி திட்டினாங்களாமா. லக்கி அதை தப்ப உணர்ந்து அம்மாட்டையும் அப்பாட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சான். அப்ப அம்மா அணில் சொல்லிச்சான், லக்கி வேலையில ஆர்வம் காட்டுறது நல்லதுதான், ஆனா அது விபத்து வராம அந்த வேலையை பொறுமையா சாதிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம்னு அவங்க அம்மா அணில் சொல்லிச்சாமா. அப்ப லக்கி சொல்லிச்சா, அம்மா இனிமேல் நான் எந்த வேலை செஞ்சாலும் ஜாக்கிரதையா செய்வேன்னு சொல்லிச்சா. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எந்த வேலை செஞ்சாலும் பொறுமையா நிதானமா செய்யணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட ஒரு வேலையில ஆர்வம் காட்டுறது நல்லதுதான், ஆனா ஆர்வம் அளவுக்கு மிஞ்சினா ஆபத்துல போய் முடியும். எந்த வேலை செஞ்சாலும் முதல்ல நிதானம் தேவை, அதுக்கப்புறம் நம்ம புத்திசாலித்தனம் தேவை. அதை குழந்தைங்க நீங்க எப்பவுமே மனசுல வச்சுட்டே இருக்கணும். மூணாவது இந்த கதையோட நெறிமுறைகள் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, பெரியவங்க பேச்ச பெரியவங்க சொல்ற வார்த்தைகளையும் பேச்சுகளையும் கேட்டு மதிக்கணும். எடுத்து எரிஞ்சு யாரையும் பேசக்கூடாது. நம்ம அம்மா அப்பாவா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் நம்மளுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. பெரியவங்க எப்பவுமே குழந்தைங்க கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால நீங்க எப்பவுமே அம்மா அப்பா பேச்சுக்கும் பெரியவங்க பேச்சுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அம்மா லக்கியோட கதை நல்லா இருந்தது. நாளைக்கு இதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லணும். சரிடா தம்மா. சரி, இப்ப எல்லாரும் அவங்க வீட்டுல போய் ஹோம்வொர்க் இருந்தா ஹோம்வொர்க் செஞ்சுட்டு படிக்க வேலையை பாருங்க.